இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய நூலகத்திரைக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் காஞ்சிபுரத்தில் வைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். இலக்கிய விழாக்களுக்கு பெயர் போன ஒரு இடமாக ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் இருந்தது. வடமொழிக்கான ஒரு பல்கலைக்கழகம், பல்வேறு மொழிகள், சிந்தனையாளர்கள், அதை சார்ந்த சிந்தனையாளர்கள் வளர்ந்த ஒரு இடம். அதே நேரத்தில் அதற்கு நேரெதிராக பகுத்தறிவுக்கும் உரிய ஒரு இடமாகவும் இது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிக பொருத்தமான ஒன்றாக நான் கருதுகின்றேன். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் அதை கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரமானது சாப்பிடுவதற்கு செல்வதற்கான ஒரு நேரமாக இருக்கின்றது. ஆனால் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உணவும் பண்பாடும் என்ற தலைப்பு. சில பெயர்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன், அது என்னவென்று நீங்கள் சொல்லுங்கள். லா சாக்னா, பென்னே ஆனபாட்டியா, அராக்னினா, இவைகளெல்லாம் என்னவென்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் இல்லை, நானே சொல்லிடுறேன். இவைகளெல்லாம் யூரோப்பியன் டிஷ்ஷஸ், ஐரோப்பிய நாட்டினுடைய உணவு வகைகள். சென்னை, பாம்பே, மும்பை, டெல்லி போன்ற இடங்களில் பெரிய ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள். இதை தெரிஞ்சு எங்களுக்கு என்ன சார் ஆக போகின்றது என்று நீங்கள் கேட்கலாம். இன்னும் சில உணவு வகைகளை சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். KFC, பீஸா, பர்கர், நூடுல்ஸ், இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த உணவு வகைகள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மாணவருடன் கேட்டிருந்தீங்கன்னா நூடுல்ஸ்னால் என்னன்னு தெரியாது, பர்கர்னால் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. KFCனா யாருங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அது ஒரு ஃப்ரைடு சிக்கன் என்பதை கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆக உணவு என்பது எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. அவை எங்கிருந்தோலாம் ஒரு நாட்டினுடைய ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக எப்போதோ ஒரு சமயத்தில் மாறிவிடுகின்றது. அதோடு ஒட்டி கொள்கின்றது, பிறகு உள்ளே செல்கிறது. பண்பாட்டோடு அது கரைந்து, உப்பு போல கரைந்து எல்லா இடங்களிலும் பரவிவிடுகின்றது. இன்று நூடுல்ஸ் தெரியாத கிராம மக்கள் கிடையாது, நூடுல்ஸ் தெரியாத சிறு குழந்தைகள் கிடையாது, பர்கர் தெரியாத இளைஞர்கள் கிடையாது, கல்லூரி மாணவர்கள் கிடையாது. எல்லோருக்குமே தெரிந்த KFCயாக அது மாறிவிட்டது. பல்வேறு ஊர்களில் இது கிடைக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கின்றது. அப்போ உணவு என்பது பண்பாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. இது எப்போ தோன்றியது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித வரலாறு தோன்றும் போதே உணவு தோன்றிவிட்டது. ஏன்னா உணவு அவனுக்கு கட்டாயம் தேவை. அதை தேடி செல்கின்ற பொழுது வரலாறு ஆர்வமாகின்றது. இது ஒரு பண்பாட்டினுடைய முக்கியமான அடையாளமாக உணவு திகழ்கின்றது. இந்த பண்பாடு என்பது தன்னுடைய எவல்யூஷனில், பரிணாம வளர்ச்சியில் கட்டாயமாக அந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் உணவு தான். நம்மளுடைய பண்பாட்டினுடைய வேர்களை நீங்கள் தேடி போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு ஆணி வேர் இருக்கும், அது உணவாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ பண்பாடு எப்படி இங்கே சேர்கிறது உணவோட? உணவு நமக்கு தெரியும், பண்பாடு எப்படி சேர்கிறது? பண்பாடு என்பதில் கல்ச்சர் என்று சொல்லப்படக்கூடிய இதில் ஒரு சமுதாயத்தினுடைய நம்பிக்கை, நீதி, சட்டம், அறிவு, பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் ஒன்றிணைந்த ஒன்று தான் பண்பாடாக இருக்கின்றது. இந்த பண்பாடு என்பது ஒரு தனி மனதிலிருந்து ஆரம்பிக்கலாம். யாரோ ஒருவர் சாப்பிடலாம், யாரோ ஒரு குறிப்பிட்ட உடை உடுத்தலாம், ஆனால் அது அந்த சமூகம் முழுக்க பரவுகிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படுகின்றது. அப்படி செல்கின்ற பொழுது அது பண்பாடாக மாறுகின்றது, அது ஒரு மரபாக, ட்ரெடிஷனாகவும் மாறுபடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ உணவு என்பது பண்பாடாக இருக்கின்றது, பண்பாட்டின் ஒரு கூறாக இருக்கின்றது. அது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உணவை பொறுத்த வரைக்கும் நாம் வேட்டையாடக்கூடிய விதத்திலிருந்து அவன் ஆரம்பிக்கிறான். மனுஷன் முதல்ல தனக்கான உணவுக்காக வேட்டையாட போகிறான், இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த அடிப்படையில் 4 வித காலங்களாக அதை பிரிக்கிறாங்க. வேட்டையாடிய காலம்,
அதுக்கு அடுத்தது சேமிப்புன்னு வருகின்ற பொழுது வேளாண்மை காலம். அந்த வேளாண்மையில் 2 பகுதிகள், எளிய வேளாண்மை காலம், அதுக்கு அடுத்தது பண்பட்ட காலம் என்று நாம் சொல்ல முடிகின்றது. இந்த காலங்களை தொடர்ந்து, இந்த காலங்கள் தான் பல்வேறு ஒவ்வொரு பண்பாட்டிற்கும் ஒவ்வொரு இடத்துல அது இருக்கும். அது எப்படி என்று நாம் சொல்ல முடியாது. எளிய உணவு இவைகளெல்லாம் கால்நடை வளர்ப்பு காலம்னு ஒன்று இருக்குது. இந்த 2வது காலம் வந்து கால்நடை வளர்ப்பு காலம் தான். ஏன்னா அவனுக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை வளர்க்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலையும். இந்தியாவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் மாடுகள் எருமைகள் இவைகளை வளர்க்க ஆரம்பித்தான். இது ஒரு காலம், எளிய வேளாண்மை காலம். அடுத்தது பண்பட்ட வேளாண்மை காலம். இந்த 4 காலங்கள் தான் நம்மளுடைய வரலாற்று பண்பாட்டினுடைய வரலாறாக இருக்கின்றது. இப்போ இந்த உணவு என்று வருகின்ற பொழுது நாம் தமிழர்கள் என்ன செய்தாங்கன்னா, அதை பல நிலைகளில் திணைகளாக பிரித்தாங்க. திணைகள்னா பல நிலங்களாக பிரித்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் போன்ற 6 நிலங்களாக பிரித்தார்கள். இந்த நிலங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உணவு அவர்களுக்கு இருக்கின்றது. இப்போ உதாரணமாக குறிஞ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வரகு சாப்பிட்டாங்க, சாமை உண்டார்கள், இறைச்சி அவர்களுக்கு இருந்தது. அதுக்கடுத்து முல்லைன்னு வருகின்ற பொழுது மறுபடியும் வரகு என்ற உணவு வருகிறது, சாமை என்ற உணவு வருகிறது, மா என்ற உணவு மா என்று சாப்பிட்றாங்க, வாழை இருக்கின்றது. இதை தவிர பன்றி இறைச்சியும் சாப்பிட்றாங்க. மருதம் என்று வருகின்ற பொழுது வெண்ணெல் செந்நெல் என்று சொல்லப்படக்கூடிய 2 வெரைட்டிஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஊறுகாய்கள் இருந்திருக்கு. அப்போ இதை தவிர அவர்கள் நண்டு சாப்பிட்டுருக்கிறாங்கன்னு தெரிய வருது. நெய்தலில் உங்களுக்கு தெரியும், கடற்கரை ஓரம் மீன்கள் அவர்களுக்கு இருந்திருக்கு, பால் இருந்திருக்கிறது. பண்டமாற்று முறையில் மற்ற இடங்களிலிருந்து அரிசி மற்றவைகளை திணை போன்றவரை வாங்கியிருக்கிறாங்க. பாலை என்பது உலர்ந்த இறைச்சியை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிக வெயில் இருக்கக்கூடிய பகுதி, எனவே அவர்கள் உலர்ந்த இறைச்சியை உருவாக்குறாங்க வெயில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் கனிகள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இவர்களும் பண்டமாற்று முறையில் வேறு நிலங்களிலிருந்து தங்களுக்கான உணவுகளை பெற்று இருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரிய வருகின்றது. புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னா, 4 உணவுகள் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று திணையை பற்றி சொல்கிறாரு, கொள்ளு பற்றி சொல்கிறாரு, 3வது வந்து அவரையை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இவைகளெல்லாம் வந்து வரகு. இந்த 4 உணவுகள் தான் முக்கிய உணவுகளாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ முதலில் சொன்னது போல எந்த ஒரு உணவும் நிலையாக அப்படியே தொடர்ந்து இருக்காது ஒரு பண்பாட்டில். அது ஒரு சைடில் ஒரு சமயத்தில் அது மாறிவிடும். புறநானூற்றில் வந்திருக்கக்கூடிய இது ஒரு காலகட்டமாக இருக்கலாம். இப்போ இந்த ஏறக்குறைய ஒரு 60 இடத்துல திணையை வந்து பாதுகாத்ததாக இலக்கியங்களில் இருக்குது. திணை விளைஞ்சிருக்கும் இல்லையா, அதை பாதுகாப்பதற்காக இருந்தார், காவலாளிகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தமிழர் உணவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிக மிக எளிமையான உணவு, ஆடம்பரமற்ற உணவை அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 4 உணவு சொன்னேன் இல்லையா, இதை தவிர அவ்வளோதானா அப்படின்னா, கடந்த ஏறக்குறைய 1200 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கிபி 1200 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சாப்பிட்ட தமிழர்கள் சாப்பிட்ட உணவுகள் வந்து ஏராளமான உணவுகள் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க முக்கியமாக சாப்பிட்ட அரிசி வகைகள், அதாவது தானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல், அதாவது முதல்ல வந்து அவர்கள் சாப்பிட்டது திணை சோறு சாப்பிட்ருக்குறாங்க. திணையிலிருந்து சோறு சமைத்து. நெல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து அவங்க சாப்பிட்டது நிறைய உணவுகள். இன் சோறுன்னு ஒரு சோறு, இதை தவிர வந்து ஊன் சோறு, செஞ்சோறு, புளிசோறு, பால் சோறை வந்து இன்னொரு விதத்திலையும் மிதவை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, மூங்கில் அரிசி சோறு, இப்படி எத்தனையோ விதமான சோறு வகைகள். அப்புறம் வரகுல வந்து வரகு சோறு சாப்பிட்டுருக்குறாங்க. இவையிலெல்லாம் இந்த நான் சொன்ன 1200க்கு முன்னால் வந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியாவையும் மிடிவல் இந்தியாவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிடிவல் இந்தியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த சமயத்தில் இவர்கள் சாப்பிட்ட உணவு. இதோடு அவங்க துணையாக சாப்பிட்ட துணைக்கூலம்னு சொல்கிறாங்க, உளுந்து சாப்பிட்ருக்கிறாங்க, அவரை ஏற்கனவே சொன்னது போல் எள், கடலை, கொள்ளு, பயிறு வகைகள், இவைகள் எல்லாம் அன்றைக்கு உணவாக இருந்திருக்கின்றது. நீங்கள் கனிகள் சொல்லி பார்க்கின்ற பொழுது நெல்லிக்கனி இருந்திருக்கிறது, மாதுளம் காய்கள்னு சொல்லும்போது மாதுளங்காய் இருந்திருக்கின்றது, நெல்லிக்காய் இருந்திருக்கிறது, வாழைக்காய், இன்னும் பல காய்கள் அன்றைக்கி அவங்க சாப்பிட்ருக்கிறாங்க. கீரை வகைகளும்
வேலைக்கீரை, வல்லாரக்கீரை போன்றவைகள் அன்றைக்கு இருந்திருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். கனிகள் என்று வருகின்ற பொழுதுதான் அவர்கள் சாப்பிட்ட கனிகள்னு சொல்லும்போது தென்னம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இதை தவிர கனாப்பழம்னு சொல்கிறாங்க. இவைகளெல்லாம் அன்றைக்கி இருந்த கனி வகைகள். இறைச்சி வகைகள் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பழந்தமிழர்கள் இறைச்சி சாப்பிட்டாங்க. சைவ உணவு என்பது வருவதற்கு முன்னால் இறைச்சி என்பது ஒரு முக்கியமான உணவாக அவங்களுக்கு இருந்திருக்கின்றது. ஆடுகள், ஆட்டு இறைச்சி சாப்பிட்ருக்கிறாங்க. இதை தவிர மான் இறைச்சி, பசுமாட்டினுடைய இறைச்சி அன்றைக்கி சாப்பிட்ருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது பசு புனிதமாக்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பசு ஒரு உணவாக இருக்கின்றது. கன்று, பன்றி இறைச்சி சாப்பிட்ருக்கிறாங்க. இதை தவிர முயல் இறைச்சி சாப்பிட்ருக்கிறாங்க. யானையினுடைய இறைச்சி கூட சாப்பிட்ருக்கிறாங்க. நண்டு, ஈசல், ஆமை இறைச்சி சாப்பிட்ருக்கிறாங்க. உடும்பு, இவைகளெல்லாம் அவர்கள் சாப்பிட்ட முக்கியமான அசைவ உணவுகள் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். இது மாதிரி அவளுடைய உணவுகள் இன்னும் நிறைய இருக்கின்றது. நேரம் கருதி அதெல்லாம் நான் சொல்லலை. இப்படிப்பட்ட உணவுகள் அவளுடைய முக்கியமான ஸ்டேப்பிள் ஃபுட்டாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தது. சில உணவுகள் நீங்கள் பெயர்கள் சொல்லும் போதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சில உணவுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவரை இன்றைக்கும் இருக்கின்றது. திணை இவைகளெல்லாம் நமக்கு சாப்பிடலைன்னா கூட அவைகளை பற்றி நமக்கு தெரிந்திருக்கிறது. அரிசி நமக்கு இன்னைக்கு இருக்கின்றது. அதே போல இந்த கனிகள், பல கனிகள் இன்னைக்கு இருக்குது. மீன்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்தில் இறால் சாப்பிட்ருக்காங்க, விரால் மீன் சாப்பிட்ருக்கிறாங்க, வாழை மீன், இவைகளெல்லாம் இன்றைக்கும் கூட அந்த மீன் வகைகள் நாம் ஒரு 2000-3000 வருஷமாக அந்த பண்பாட்டு சங்கிலி அருந்து விடாமல் அதுவே தொடர்ந்து இருப்பது ரொம்ப பெரிய வியப்பு தான். ஏன்னா பண்பாட்டில் நீங்கள் இப்போ உணவு பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா சில உணவுகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மறைந்து விடலாம். ஆனால் இவைகள் எதுவுமே மறையாமல் தொடர்ந்து வந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று இதில் இந்த பண்பாட்டில் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா உண்ணும் முறை. சாப்பிடக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏறக்குறைய ஒரு 7-8-10 வார்த்தைகள் சொல்கிறாங்க. அதன் அர்த்தம்லாம் சொல்லலை, பேர் மட்டும் சொல்கிறான். அருந்துதல், உண்ணுதல், உறிஞ்சுதல், குடித்தல், தின்றல், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கடுத்து துய்த்தல், பருகுதல், மாந்தல், விழுங்குதல், மெல்லுதல், இப்படி பல்வேறு விதங்களில் உணவை சாப்பிட்டதாக அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஒரு சயின்டிஃபிக்காக அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எப்படியெல்லாம் உணவை சாப்பிடணும், நீரை எப்படி பருக வேண்டும், கொஞ்சமாக எப்படி அருந்த வேண்டும், அல்லது எப்படி ஒரே வாயில் போட்டு சாப்பிடணும், விழுங்கணும், இப்படி பல்வேறு வார்த்தைகளினால அதை அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க. இன்னொரு முக்கியமானது அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற மாதிரி உணவு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வெயில் காலத்தில் வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ற இந்த மாதிரி அவர்கள் ஒவ்வொரு காலத்திற்கும், அதாவது வேநீர் காலத்திற்கு, இளவேநீர் காலத்திற்கு, குளிர்காலத்திற்கு, முன்பனி காலத்திற்கு, பின்பனி காலத்திற்கு என்று வரையறை செய்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் இந்த உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர் சொல்வது போல நம்மளுடைய இலக்கியங்கள், நம்மளுடைய கல்வெட்டுகள் எந்தெந்த வயதுக்காரங்க என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ குழந்தைன்னு எடுத்துட்டேன்னா இளம் காய்கறிகள், மற்றதெல்லாம் இல்லை, முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். இளம் காய்கறிகள், இளைஞர்கள் சற்று முற்றிய காய்கறிகள், மிக முதியவர்களாக இருந்தால் அவர்கள் கஞ்சி போன்றவைகளை குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உணவையே வயதுக்கேற்ற மாதிரி அவர்கள் அன்றைக்கு பிரித்து வைத்திருந்ததாக நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அப்போ என்ன அர்த்தம்னா செரிமானம், டைஜஷன் யாருக்கு ஒழுங்காக நடக்கும் என்பதை குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வாலிபர்களுக்கு நிறைய செரிமானம் இருக்கும், வயதானவர்களுக்கு செரிமானம் குறையும். அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகளை வகுத்து இருந்தார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் பெருந்தீனி சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிடாதீங்க, அது நோய்களை உருவாக்கும். இன்னைக்கு கூட நோய்களுக்கு முக்கிய காரணம் பெருந்தீனி தான். சிறுதீனியும் கூடாது, அது உங்களுக்கு வலிமையை குறைக்கும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் டேட்டா எங்கள் சமையல் நூல்கள் அப்போ இருந்திருக்கு. மடை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க சமையல் நூல்களுக்கு பெயர். அது ஒரு வீமசேனன் அப்படின்னு எழுதின மடை நூல் இருந்ததாக சிறுவனாற்று படை என்ற இலக்கிய நூலில் நாம் பார்க்க முடிகின்றது. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமையல் குறிப்புகள் நூல்கள் போல அன்றைக்கும் மடை நூல் என்று இருந்தது அப்படின்றது வியப்பாக இருக்கின்றது. இந்த உணவினுடைய பெயர்கள் நான் உங்களுக்கு சொன்ன சுவைகள், அறுசுவை உங்களுக்கு தெரியும். இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, புளிப்பு, கார்ப்பு,
போன்ற 6 சுவைகள் கொண்ட உணவுகளையும் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. வளம், வீரம் என்பதற்கு, இனிமை என்பதற்கு, மென்மை என்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் அதற்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. உணவு என்பதுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஃபுட் அப்படின்னு பொதுவாக நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் உணவுன்னு சொல்கிறோம். அதுக்கு பல பெயர்கள். உணவு, அடிசில், அமலை, அமுது, களிக்கூழ் நமக்கு தெரியும். மிதவைன்னு இருக்குது, பார்சோறுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மிதவைன்றாங்க. அசனம்னு ஒன்று இருக்குது, சோறுன்னு ஒன்று இருக்குது. இப்படி பல பெயர்கள்னால உணவுகளையும் அதை உண்கிற முறைகளை வைத்து கொண்டு பெயர்கள் இட்டிருக்கிறாங்க. இந்த அசனம்ன்ற உணவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த பெயர் இருக்கின்றது. யாருன்னா இந்த கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய விழா எடுப்பாங்க. அசனம்னு அதுக்கு பேர். இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிராமத்திற்கு அந்த மக்கள் போயிடுவாங்க. அது ஒரு கெட் டுகெதர் மாதிரி. அந்த இடத்துல போய் இந்த அசனம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாங்க. அப்போ சங்க இலக்கிய ஒரு வார்த்தை இன்றைக்கும் தொடர்ந்து பயன்படுவதற்கு ஒரு உதாரணமாக இதை நான் சொல்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக சிறந்த ஒன்றுனா நம்மளுடைய விருந்தோம்பல் முறை தான். இதுதான் நம்மளுடைய பண்பாட்டினுடைய உச்சம்னு சொல்லலாம். இந்த வரவுகளை கவனித்தல் அப்படின்ற முறையை மிகப்பெரிய ஒன்றாக நாம் பார்க்க முடிகின்றது. உணவினுடைய உச்சம் நான் சொன்னேன். அதாவது எனக்கு சாவா மருந்து கொடுத்தா கூட விருந்தினரை உபசரிப்பிலிருந்து தவறக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் கூட 82வது குறளில் சொல்லியிருக்காரு. சாவாத மருந்து கூட எனக்கு வேண்டாம், எனக்கு என்னுடைய விருந்தினர் தான் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்ணகி பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கும் போது ஒன்று சொல்லியிருக்காங்க. அறவோருக்கும் அந்தனருக்கும் துறவோருக்கும் என்னால் உணவிட முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறாங்க. கோவலன் வந்துட்டாரு, அவங்க மதுரைக்கு போகிறாங்க. இது மாதிரி சமயத்தில் தனக்கு உபசரிக்க முடியவில்லையே அப்படின்ற ஒரு பிரச்சனையை கிளப்புறான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம், பண்பாட்டினுடைய உச்சமாக அது இருந்தது கண்ணகியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மனைவியின் ஒரு முக்கியமான கடமை தொல்காப்பியர் சொல்றாரு, வரக்கூடியவர்களை வரவேற்று விருந்தோம்ப வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் பாணர்களையும் கூத்தர்களையும் இந்த இசை கலைஞர்களை இவர்களை எல்லாம் நம்ம உபசரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் அப்படின்னு ஆற்றுப்படைகள், பெருமநாட்டு சிறுநாட்டு படைகள் முழுக்கவே அவர்களை எப்படி அவர்களை கவனிப்பது, பரிசில் கொடுத்து உணவு கொடுத்து என்பதை குறித்த பல கருத்துக்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 331 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புறநானூற்று குறள் புறநாற்று வரிகள் எதை பற்றி சொல்கிறதுனா, வீட்டில் குறைவான உணவு இருந்தாலும் கூட வரக்கூடிய விருந்தினர் திடீர்னு அவங்களுக்கு உபசரிக்கணும், அவர்களுக்கு விருந்தோம்பல் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லியிருப்பதை நீங்கள் பார்க்க முடிகின்றது. இப்படி விருந்தோம்பல் ஒரு முக்கியமானது. தெய்வங்களை பற்றி சொல்கின்ற பொழுது தெய்வங்களுக்கும் உணவுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. பெரிய தெய்வங்கள், சிறிய தெய்வங்கள். இந்த பெரிய தெய்வங்களை சிவன் விஷ்ணு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கோயிலில் அந்த மடைப்பள்ளி சமையற்கட்டு புனிதமானது, வேற யாரும் போயிட முடியாது. குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் போக முடியும். துணியில் மூடி அதை பத்திரமாக கருவறைக்கு எடுத்துட்டு போய் சாமிக்கு படைப்பார்கள். இந்த படையல் என்ற ஒன்று உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு புனிதத்தை கட்டமைத்து இருக்கக்கூடிய சமூகமாக நம்ம சமூகம் இருக்கின்றது. அங்கு சமைக்கக்கூடிய பச்சரிசி, புழுங்கரிசி போடக்கூடாது, பச்சரிசி கொடுக்கலாம். பால், நெய், இது மாதிரி பொருட்கள் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவைகளை தான் சாமிக்கு படைக்கணும். கீரை படைக்கக்கூடாது, புழுங்கலரிசி படைக்கக்கூடாது, பூண்டு கொடுக்கக்கூடாது, சிறு வெங்காயம் கொடுக்கக்கூடாது என்ற சில கண்டிஷன்ஸ்லாம் அங்கே தீட்டு அவைகளெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அசைவ உணவு தேவை அவங்க பண்ண மாட்டாங்கன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். இவைகளெல்லாம் பெருந்தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. சிறு தெய்வங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த மடைப்பள்ளியில் சீக்கிரசிலாம் கிடையாது, மர்மங்கள் கிடையாது. யார் வேணாலும் சமயக்காரர்களாக வரலாம். அங்கே அந்தணர்கள் மட்டும்தான் வர முடியும். இங்கே யார் வேணாலும் வரலாம். ஓப்பன் கிரவுண்டில் தான் விருந்துகள் நடைபெறும், சமையல் நடைபெறும். இங்கே கண்டிஷன்ஸ், கிழங்குகள் பெரிய தெய்வங்களில் டேபு போடக்கூடாது. ஏன்னா அது பூமிக்கு அடியில். பூமிக்கு அடியில்னா கடவுளுக்கு நேராக இல்லையா. ஆனால் சிறு தெய்வங்கள், கிழங்குகள் தான் முக்கியமானது. அதில் என்ன புனிதம்? ஏன்னா சிறு தெய்வங்களை வணங்கக்கூடிய அந்த நாட்டார்கள் யாருன்னா அவர்கள் பூமியை புனிதமாக கருதக்கூடியவர்கள்.
பூமியில் விளையக்கூடியதை முக்கியமாக கருதக்கூடியவர்கள். எனவே கிழங்குகள் எடுத்து சேப்பங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இவைகளை அங்கே படைப்பதற்காக பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். இங்கே எதெல்லாம் தீட்டுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்க. சிறு தெய்வங்கள் உங்களுக்கு தெரியும், வீரபத்திரன், முனியாண்டி, சாஸ்தா போன்றவைகள் எல்லாம் சிறு தெய்வங்களில் முக்கியமானவைகள். அவைகளுக்கு இந்த படையல் பண்ணாங்க. அதை விட முக்கியமானது ஆடு, கெடா, சேவல் போன்றவைகளை பலியிட்டார்கள். இப்போ இரத்த பலியிட்டு அந்த உணவை அவர்கள் திருவிழாக்கள் போன்றவைகளில் சாப்பிட்டார்கள். குல தெய்வங்களுக்காக பலியிடுதல், இப்படிப்பட்ட நாட்டார் தெய்வங்களுக்காக பலியிட்டு சாப்பிடுதல், இவைகளை எல்லாம் பெரு தெய்வங்களில் இருந்து மாறுபட்டதாக பார்க்கின்றோம். ஆனால் பெரு தெய்வங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, சமரசம் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, நம்மளுடைய நெல்லையப்பர் கோயில் இதில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் சீமந்தம்னு ஒன்று நடத்துகிறாங்க. சீமந்தம் மாதிரி சாமிக்கு இது முறுக்கு, நெய்க்குழல் போன்ற உணவு வகையெல்லாம் கொடுத்து, வளையல் எல்லாம் கொடுத்து அதை ஒரு சீமந்தம் மாதிரி நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காந்தி அம்மன் சொல்லப்படக்கூடிய பெண் தெய்வத்துக்கு. இது எதுக்காகனா, இது மாதிரி ஏன் செய்கிறாங்க? இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, குற்றாலநாதன் கோயிலில், குற்றாலத்தில் அந்த சாமிக்கு சுக்கு நீர் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது அருவி தண்ணீர்லே இருக்குது அந்த சாமி. ஸோ அதுக்கு சளி பிடிச்சிருக்கோம், தொண்டையில் ஏதாவது வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு சுக்கு நீர் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களை நோக்கி கடவுள் வரக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்குறீங்க. மக்களிலிருந்து நாம் மாறுபட முடியாது, நாம் மக்களோடு தான் இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் பண்பாட்டை நோக்கி பெரிய தெய்வங்கள் சில இடங்களில் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டாக நீ சொல்ல முடியும். ஆக அந்த இரண்டு தெய்வங்களுமே மக்களுடைய பண்பாட்டில் உணவின் வழியாக இவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஆனால் பழந்தமிழ் இலக்கியத்தில் ரெண்டு விஷயங்கள் நான் சொல்கிறேன். கைம்பெண்களை பற்றி உணவுன்னு சொல்லும்போது அங்கே ஒன்று சொல்கிறாங்க, அவர்கள் கீரை சாப்பிடணும், தண்ணியில் கரைச்ச சாதத்தை தான் சாப்பிடணும், நெய் ஊற்றி கொள்ளக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அப்போ விதவை பெண்களுக்கு சொல்லக்கூடிய இந்த இலக்கியம் விதவை ஆண்களுக்கு அதை சொல்லலை. ஆக பெண்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு என்ன நிலைமை இருந்தது என்பதை உணவின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒன்று. இன்னொன்று, புராணங்கள் மற்றவைகளெல்லாம் பார்க்க புலையர்களை பற்றி சொல்கிறாங்க. தர்பை புல்லை சுடுகாட்டில் போட்டதுக்கு அப்புறம் அதன் மீது கல்லையும் சோற்றையும் வைப்பார்கள். இதை சாப்பிடவர்கள் இந்த புலையர்கள் என்பவர்கள். இவர்கள் தீண்டத்தகாதவர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருந்த முதல் அடையாளம். இதன் பிறகுதான் அவர்கள் முழுமையாக ஊரில் இருந்து ஒதுக்கப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக மாற்றப்பட்டு பெரும் பன்றியையும் மாட்டிறைச்சி சாப்பிடுவர்களாக அவர்கள் கட்டமைக்கப்பட்டு சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. மைனஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஆக உணவு என்பது என்ன செய்துன்னா, முழுக்க பண்பாட்டை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் இதிலிருந்து உணவின் வழியாக பண்பாட்டை நிர்ணயிக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. விஜயநகர பேரரசு காலத்தில் தான் நமக்கு, அந்த சமயத்து கொஞ்சம் முன்னாடி தான் இட்லியெல்லாம் நமக்கு வந்தது, தோசை வந்தது, மசாலாக்கள் வந்தது. விஜயநகர பேரரசு உங்களுக்கு தெரியும், 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு காலம். மசாலாக்கள் வந்தது, தாளிக்கக்கூடிய அந்த பெருங்காயம் போன்றவைகள் வந்தது. இதெல்லாம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். மராட்டியர்கள் வழியாக சாம்பார் வந்தது. இந்த சாம்பார் விஜயநகர பேரரசின் காலத்தில் தான் தமிழகத்தில் வந்தது என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முகலாயர் காலத்தில் தான் பிரியாணி வந்தது, பல்வேறு விதமான ஸ்வீட்ஸ் வந்தது, இன்னும் கவாப் போன்ற உணவுகள் வந்தது, நோன்பு கஞ்சின்னு ஒன்று வந்தது. இவைகளெல்லாம் முகலாயர்கள் நமக்கு கொடுத்த பெரிய பரிசுகள். இது நம்ம உணவோடு சேர்ந்துருச்சு. இன்னைக்கு பிரியாணி இல்லாத விழாக்கள் கிடையாது, திருவிழாக்கள் கிடையாது. இவைகளெல்லாம் ஒன்றாக நாம் இன்றைக்கு சேர்த்திருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஆங்கிலேயர் காலத்தில் நமக்கு பிரெட் வந்தது, கேக் வந்தது, பிறந்தநாள் கலாச்சாரம் அப்போ தான் தோன்றியது. கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லோருமே அதை எடுத்துக்கொண்டோம். இதில் காபி டீயை பற்றி நான் ஒன்று சொல்லணும். காபி டீ என்பது அது உருவாகின காலத்துக்கு பிறகு அமெரிக்காவில் பெரிய அரசியல் பேசக்கூடிய இடமே காஃபி பார் தான். ஜெஃபர்சன் போன்ற பெரிய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிற இடம் காஃபி பாரில் தான். இது இந்தியாவுக்குள்ளேயும் கொண்டு வந்தப்போ கூர்கில் அல்லது வயநாடு போன்றவைகளை காபி தோட்டங்கள்
தேயிலை தோட்டங்கள்லாம் உருவாக்கினாங்க. இவைகளெல்லாம் உருவாக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காபி ஷாப்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தது. இந்த காபி ஷாப் வருகின்ற அதே காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கான ஹோட்டல்ஸை உருவாக்கினாங்க. கன்னிமரா ஹோட்டல், மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் போன்றவைகள். இது அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான பொழுதுபோக்குக்கான ஒரு இடமாக தான் முதல்ல இருந்தது. இப்போ இருக்குது, சென்னையில் பார்த்துருப்பீங்க. அது வேற ஒரு பேராக மாறிடுச்சு, வேறொன்றாக மாறிவிட்டது. அன்றைக்கு அது இருந்தது. அது 1800 இறுதியில் 1800 இறுதியில் உருவாகி இருந்த அமைப்புகள். இதை பார்த்த பிராமணர்கள் என்ன பண்ணா, அவங்களும் பெரிய போஸ்டில் இருந்தாங்க, ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸாக பெரிய பெரிய போஸ்டில் இருந்தாங்க. அப்போ அவங்களும் ஹோட்டல்ஸ் உருவாக்கினாங்க. அதான் பிராமணால் காபி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல். அதில் வேற யாரும் போக முடியாது, தாழ்ந்த ஜாதிக்காரன் உள்ளே நுழைய முடியாது. அது வந்தது. இதை பார்த்த மற்ற ஜாதிக்காரன் என்ன பண்ண, அவனும் ஹோட்டல்ஸ் ஆரம்பித்தான். இந்த 2 ஹோட்டலில் பார்த்த பெரியார் போன்ற என்னையா பிராமணால் ஹோட்டல் தனியாக போட்டுக்குன்னு சொல்லி அவர் போராடினார். பிறகு அந்த பெயரை இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ எங்கேயும் நீ அதை பார்க்க முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி ஹோட்டலாக இன்று மாறிவிட்டது. இந்த ஹோட்டல் கலாச்சாரத்தினுடைய அடுத்த இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கேஎஃப்சி, டொமினோஸ் போன்ற வடிவங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டில். இதனுடைய இன்னொரு வடிவம் தான் ஏற்கனவே வந்த டீ கடைகள். நம்ம ஊரில் அங்கே காஃபி பார் மாதிரி நமக்கு டீ கடைகள். இந்த டீ கடைகளில் பல்வேறு அரசியல் பேசுவது, பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதெல்லாம் இன்னைக்கு இருக்கின்றது. இந்த டீ கடையினுடைய இன்னொரு விளைவு தான் ரோட் சைடு கடைகள், வண்டிகள், கைவண்டி கடைகள். இந்த வண்டி கடை, தள்ளுவண்டி கடைகள், இந்த கடைகள் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, உனக்கு பேல்பூரி போன்றவைகளை இன்னைக்கு உனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்தியாவினுடைய வடபகுதியிலிருந்து அது ஏற்கனவே அது வந்த அவங்களுடைய முக்கிய உணவாக இருந்தாலும் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தமிழகத்திற்குள்ள இந்த உணவுகள் நமக்கு வந்திருக்கின்றது. இன்னைக்கு பல்வேறு விதமான உணவுகளோடு கூட இந்த பண்பாட்டோட இன்னொரு பண்பாடு சேர்ந்திருக்குது. உணவே மருந்து அன்னைக்கு பழந்தமிழன் சொன்னா, இன்னைக்கு மருந்தே உணவுன்ற ஒரு இன்னொரு வாக்கியத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். உணவுகளே இன்னைக்கு மருந்துகள் ஆயிட்டு இருக்குது. காரணம் நம்மளுடைய கெமிக்கல்ஸ் இருக்க ரசாயன பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இவைகளால் உருவாக்கப்பட்ட ஹைபிரிட் வெரைட்டிஸ், இவைகள் பல நோய்களை இன்னைக்கு உருவாக்கியிருக்கு. அப்போ பண்பாட்டோட இந்த நோயும் சேர்ந்துருச்சு. சிவராமன் போன்ற பெரிய மருத்துவர்களும் இன்னைக்கு அதை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு மறுமலர்ச்சி பழைய உணவுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. திணை போன்ற உணவு, கேழ்வரகு போன்ற உணவுகள் மறுபடியும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதை பயன்படுத்துகிற ஒன்று இருக்கின்றது. எனவே இந்த உணவு பண்பாடு பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டு இருந்தாலும் அது பண்பாட்டோடு, தமிழனுடைய உடல் நலத்தோடு, அவங்க பண்பாட்டினுடைய பல கூறுகளோடு சரியாக ஒன்றிணைந்தால் அந்த உணவுகள் நிலைத்து நம் மத்தியில் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன்.